ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம பொசசிவ் ஜெரண்டு அதை எப்படி பயன்படுத்தி நம்ம தமிழில் இருக்கிற வாக்கியத்தை ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு டைப் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், பொசசிவ் ஜெரண்டு அறிமுக வீடியோ. அதை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். சரி போலாங்களா? அந்த ஆஃபீஸர் என்னுடைய அலுவலகத்தில் இருப்பதை நான் பொருட்படுத்தவில்லை. இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற தமிழ் வாக்கியம். இதில் முடிஞ்ச வாக்கியம் எது ஃப்ரெண்ட்ஸு? நான் பொருட்படுத்தவில்லை. இதில் சப்ஜெக்ட் எது ஃப்ரெண்ட்ஸு? நான். அப்போ நான் பொருட்படுத்தவில்லைன்னு முடிஞ்ச வாக்கியம். ஸ்டெப் 1, நான் பொருட்படுத்தவில்லை. அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதிங்க. ஐ டோ நாட் மைண்டு. நான் பொருட்படுத்தவில்லை எப்படி எழுதிங்க? ஐ டோ நாட் மைண்டு. சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்லி எழுதிக்குங்க. அடுத்தது முடியாத வாக்கியம். அந்த ஆஃபீஸர் என்னுடைய அலுவலகத்தில் இருப்பதை. இது பொருள் முடிவடையாத வாக்கியம். இதில் என்ன சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸு? அந்த ஆஃபீஸர். இப்போது இந்த பொருள் முடிஞ்ச வாக்கியத்தில் சப்ஜெக்ட்டு நான், பொருள் முடிவடையாத வாக்கியத்தில் சப்ஜெக்ட் அந்த ஆஃபீஸர். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த பொருள் முடிவாத வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போடணும். பொருள் முடிவடையாத வாக்கியத்தில் என்ன சப்ஜெக்ட்டு? அந்த ஆஃபீஸர். த ஆஃபீஸர்னு போட்டிங்க. அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கிறீங்க. அப்போ ஆஃபீஸர்ஸ்னு வருது. அந்த ஆஃபீஸர் என்னுடைய அலுவலகத்தில் இருப்பதை. அதை நீங்கள் எப்படின்னா, அந்த ஆஃபீஸரை இருப்பதை என்னுடைய அலுவலகத்தில் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி எழுதிங்க. இப்போது அந்த ஆஃபீஸருக்கு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுட்டீங்க அந்த ரூல் பிரகாரம். இருப்பதை இதை எப்படிங்க தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு? இருப்பதில் என்ன வெர்பு ஃப்ரெண்ட்ஸு? இரு. பி. அது V1 ஃபார்ம். பின்றது ஒரு V1 வெர்புங்க. ரைட்டு, ரன்னு, சிங்குன்ற மாதிரி ஒரு V1 வெர்பு தான் பின்றது. அதை ஜெரண்டாக்குன்னு என்ன பண்ணுவீங்க? அது கூட ஐஎன்ஜி சேர்த்துனா பீயிங் ஜெரண்டாக போயிடும். அப்போ இருப்பதை. த ஆஃபீஸர்ஸ் பீயிங்னு வருது. அடுத்தது இந்த பீயிங்ன்றதே ஒரு அரை வெர்பு தான் ஃப்ரெண்ட்ஸு. அதை பார்த்து கேட்குறோம், எங்கே, ஏன், எப்படி, எப்பொழுதுன்னு கேள்வி கேளுங்க. பீயிங்ன்ற வெர்பை வெர்பை பார்த்து இதுக்கு என்ன கேள்வி மட்டும் வரும் கேட்கலாம். எங்கே இருப்பதை? என்னுடைய அலுவலகத்தில். அப்போ இன் மை ஆஃபீஸ். அந்த பீயிங்ன்றது ஒரு வெர்பு, அரை வெர்பு. அதை பார்த்து நம்ம சென்டென்ஸ் வேர்டாரில் கேள்வி கேட்போம் இல்லைங்களா? இங்கே, எப்படி, எப்பொழுது, ஏன்னு அதில் கேள்வி கேட்கணும் அந்த பீயிங்ன்ற வெர்பை பார்த்து. இதில் வந்து ஒரு கேள்விக்கு தான் பதில் இருக்கிறதுனால இன்மை ஆஃபீஸ்னு எழுதிக்கிறீங்க. அப்போ ஃபைனலாக எப்படி வருங்க? நான் பொருட்படுத்தவில்லை. ஐ டோன்ட் மைண்டு. பொருள் முடிஞ்ச வாக்கியத்தை எழுதிக்கிறீங்க. பொருள் முடியாத வாக்கியத்தை எப்படி பொசசிவ் ஜெரண்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறீங்க? அந்த அலுவலகத்தில் என்னுடைய ஆஃபீஸர் இருப்பதை அப்படின்றத த ஆஃபீஸர்ஸ் பீயிங் இன் மை ஆஃபீஸ்னு எழுதியிருக்கிறீங்க. இப்போ கடைசியில் என்ன பண்ணிடுறீங்க? இந்த ரெண்டும் சேர்த்து ஃபைனலாக எழுதிடுறீங்க. அப்போது அந்த ஆஃபீஸர் என்னுடைய அலுவலகத்தில் இருப்பதை நான் பொருட்படுத்தவில்லை. அது எப்படிங்க ஆங்கிலத்தில் வரும் கடைசியில்? ஐ டு நாட் மைண்ட் த ஆஃபீஸர்ஸ் பீயிங் இன் மை ஆஃபீஸ் அப்படின்னு வரும். இந்த சிம்பிள் சென்டென்ஸில் த ஆஃபீஸர்ஸ் பீயிங்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் இந்த பொசசிவ் ஜெரண்டு. த ஆஃபீஸர்ஸ்ன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ், பீயிங்ன்றது ஜெரண்டு. அதை வந்துருச்சிங்களா அந்த ஃபார்மெட்டு? இப்போ புரிஞ்சுக்கலாம் எப்படின்ட்டு. இதை அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பிடிச்சிருந்தா கமெண்ட் காலத்தில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்பேன். நன்றி.